அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டூ மை சேனல். இந்த காணொளியில எத பத்தி பார்க்க போறோம்னா, அழகு 3ல இடம்பெற்ற சித்தர்கள் அப்படின்ற பொருண்மையில நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் கேட்டகரியில வரக்கூடிய நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ராமலிங்க அடிகளார் பத்திய பதிவு தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். காணொளிய பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெட்தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராமலிங்க அடிகள், இல்ல ராமலிங்க அடிகளார், வள்ளலார், திருவருட்பிரகாச வள்ளலார் இப்படி பல பெயர்கள்ல நம்ம ராமலிங்க அடிகள அழைப்போம். இவருடைய பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் மருதூர்ல பிறந்தாரு. பெற்றோரினுடைய பெயர் வந்து ராமையா பிள்ளை. சின்ன அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர் தான் அந்த ராமலிங்க அடிகளார். குலம் வந்து பார்க்குறப்போ, கர்ணிகர் குலத்துல தோன்றியவர். உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 4 பேர்கள் வந்து உடன் பிறந்தவர். சபாபதி, பரசுராமன், உண்ணாமுலை, சுந்தரம்மாள். இந்த 4 பேர்கள் வந்து உடன் பிறப்புகளா பார்க்கப்படுது. ராமலிங்க அடிகளாருடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா, சபாபதி. இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இசை பெரும் புலவர், அருட்பிரகாச வள்ளலார், சன்மார்க்க கவிஞர், புது நெறி கண்ட புரவலர், அ புலவர் புரவலர்ன்னு சொல்லிட்டேன். புதுநெறி கண்ட புலவர் பாரதியார் வந்து இந்த பெயரை வந்து சூட்டியிருக்கிறாரு. புரட்சி துறவி, ஓதாது உணர்ந்த அருட்புலவர், ஓதாது உணர்ந்த பெருமான், பசிப்பினி மருத்துவர். இது எல்லாமே இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்களா பார்க்கப்படுது. பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதி வழிபாட்ட முன்னிறுத்தியதால திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு மக்களால அழைக்கப்பட்டார். இவருக்கு வந்து அடிப்படையா சில கோட்பாடுகள் இருக்கு. வழிபாட்டுக்குரிய கடவுளா முருகனை வழிபடுறாரு. அதே மாரி குரு அப்படின்னு பார்த்தோம்னா, திருஞான சம்பந்தர். பின்பற்றிய நூல் எது அப்படின்னு பார்க்குறப்போ திருவாசகம். இவருடைய மந்திரம்னா அருட்பெருஞ்சோதி தான் இவருடைய மந்திரம். கோட்பாடு ஆன்மநேய ஒருமைப்பாடு தான் இவருடைய கோட்பாடு. கொள்கை அப்படின்னா ஜீவகாருண்யம். பொதுவான குறிப்புகள் பார்க்குறப்போ, சைவராக பிறந்தும் திருமாலை வந்து போற்றியவர். சித்தர்கள்ல ஒருவரா போற்றப்படுறாரு. தண்ணீர் கொண்டு விளக்கு எரித்தார். அ உருவ வழிபாட்ட நீக்கி ஒளி வழிபாட்ட உண்டாக்கினார். தன்னுடைய கொள்கைக்கென தனி கொடிய வந்து உருவாக்குனவரு. 1874ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் நாள் நடு இரவுல தன் அன்பர்களிடம் விடை பெற்று தன் குடிசையிலேயே சென்று தாளிட்டு கொண்டு இயற்கை எய்தினார் அப்படின்றது அவருடைய இறப்பை குறித்த ஒரு தகவலா பார்க்கப்படுது. கொள்கைகள் அப்படின்னு பார்க்குறப்போ, இறந்தவர்களை எரிக்கக்கூடாது, சமாதி வைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாரு. எதிலும் பொது நோக்கம் வேண்டும். எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகள் தானே. அவற்றை வந்து துன்புறுத்தக்கூடாது. சிறு தெய்வ வழிபாடு கூடாது. அவற்றின் பெயரால பலியிடுதலும் கூடாது. பசித்தவர்களுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி இந்த வேறுபாடுலாம் கருதாது உணவளிக்கணும். புலால் உணவு உண்ணக்கூடாது. கடவுள் அப்படின்றது ஒருத்தர் தான். அவரு யாருன்னா, அருட்பெருஞ்சோதியா இருக்கக்கூடிய ஆண்டவர் ஒருத்தர் தான் கடவுள் அப்படின்ற கொள்கையை சொல்றாரு. மதவெறி கூடாது. இவரு ஏற்படுத்திய அமைப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ, சன்மார்க்க சங்கம் 1865ல உருவாக்குறாரு. 1867ல சத்திய தர்மசாலை, 1872ல சத்திய ஞான சபை, 1876ல சித்தி வளாகம். இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, சிவநேச வெண்பா, நெஞ்சறிவுறுத்தல், மகாதேவ மாலை, இங்கித மாலை, மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், திருவருட்பா, வடிவுடை மாணிக்க மாலை, தெய்வமணி மாலை. இது வந்து கந்தக்கோட்டத்துல முருகன் மேல பாடுனது. அப்போ ஒரு 9 வயதிலேயே இந்த தெய்வமணி மாலை அப்படின்ற ஒரு நூல பாடியிருக்கிறாரு. எழுந்தறியும் பெருமான் மாலை, மனுநீதி சோழன் புலம்பல். இவர் எழுதின கட்டுரைகள் அப்படின்னு பார்க்குறப்போ, ஜீவகாருண்யம், வந்தனை செய்முறையும் பயனும், விண்ணப்பம், உபதேசம், உண்மை நெறி. பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒளிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம், சின்மயா தீபிகை. இது எல்லாமே இந்த 3 நூலும் அவர் வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு. தமிழ் இலக்கியத்துல மிகப்பெரிய ஆசிரிய விருத்தம் பாடியவர் யாருன்னா, அது ராமலிங்க அடிகளார் தான். 192 சீர் வர மாரி ஒரு ஆசிரிய விருத்தத்த பாடியிருக்கிறாரு. தமிழ் இலக்கியத்திலேயே அடி எண்ணிக்கையில பெரிய ஆசிரியப்பாவ பாடுனது யாருன்னா, இவர் தான். 1596 அடிகள் கொண்ட ஒரு பெரிய ஆசிரியப்பாவால
பாடல பாடியிருக்கிறாரு. இவருடைய திருவருட்பிரகாச இவருக்கு வந்து திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னு யார் பெயர் வச்சார் அப்படின்னு பார்க்குறப்போ, தொழுவூர் வேலாயுத முதலியார். இவர் ரொம்ப முக்கியமான நபர். அ அது மட்டும் இல்லாம ராமலிங்க அடிகளாருடைய பாடல்களுக்கு திருவருட்பா அப்படின்னு பெயரிட்டவரும் தொழுவூர் வேலாயுத முதலியார் தான் பெயர் வச்சிருக்கிறாரு. இந்த திருவருட்பாவ 6 திருமுறைகளா வகுத்ததும் தொழுவூர் வேலாயுத முதலியார் தான். பாடல்கள தொகுத்ததும் அவருதான். பாடல்கள முதன்முதல்ல பதிப்பித்தவரும் தொழுவூர் வேலாயுத முதலியார் தான். இவருடைய பாடல்கள மருட்பா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலனுடைய கருத்த மறுத்து, அது வந்து அருட்பா தான் அப்படின்னு நிறுவியது யாருன்னா, செய்கு தம்பி பாவலர். இறைவனை தலைவனாகவும், தம்மை தலைவியாகவும் பாவித்து பாடல்கள பாடியிருக்கிறாரு. ஒரு உதாரணமா இங்கித மாலை அப்படின்றது, இந்த தலைவன், நாயகன், நாயகி பாவத்திற்கான ஒரு உதாரணம். இவரு வந்து ஒரு பன்முக ஆற்றல் வாய்ந்த நபராய் விளங்கியிருக்கிறாரு. அப்ப இவருடைய பன்முக ஆற்றல்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ, அருளாசிரியர், இதழாசிரியர், இறை அன்பர், உரையாசிரியர், சமூக சீர்திருத்தவாதி, சித்த மருத்துவர், சிறந்த சொற்பொழிவாளர், ஞானாசிரியர், தீர்க்கதரிசி, நூலாசிரியர், பசிப்பினி போக்கிய அருளாளர், பதிப்பாசிரியர், போதக ஆசிரியர், மொழி ஆய்வாளர், பண்பாளர். இவருடைய காலத்துல வாழ்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ, காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார், திரிசரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ஆறுமுக நாவலர், சோடா சோடாசாவதானம் சோடா சதாவதானம் தி.க. சுப்பராய செட்டியார், அஷ்டாவதானம் சபாபதி முதலியார், சிதம்பரம் சபாபதி பிள்ளை இவெல்லாமே ராமலிங்க அடிகளாருடைய அவர் வாழ்ந்த காலகட்டத்துல உடன் இருந்தவர்கள். அந்த சமகாலத்தைச் சேர்ந்தவர்கள். இவர் வந்து வழங்கக்கூடிய அறிவுரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லோர் மனதை நடுங்கச் செய்யாதே, தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே, ஏழைகள் வயிறு எரியச் செய்யாதே, பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே, இறப்போருக்கு பிச்சை இல்லை எண்ணாதே, குருவை வணங்கி கூசி நிற்காதே, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே, தந்தை தாய்மொழியை தள்ளி நடக்காதே, பிறரை இகழ்ந்து பேசாதே, பிற உயிர்களிடமும் அன்பு கொள்க. இது எல்லாமே அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகள். விருது பார்த்தோம்னா, இந்திய ஒன்றிய அரசு 2007ல இவருக்கு அஞ்சல் தலையை விட்டு கௌரவிச்சிருக்கு. பாராட்டியவர் அப்படின்னு பார்க்குறப்போ, தமிழ் கவிதைக்கு தெளிவும், எளிமையும், உருக்கமும் தந்து, தமிழ் இலக்கிய வளர்ச்சியில ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய பெருமை யாரை சாரும்னா, ராமலிங்க அடிகளாரையே சாரும் அப்படின்னு யார் சொல்றாருன்னா, மூவா வந்து பதிவு செய்றாரு. முக்கியமான பாடலடிகள் அப்படின்னு பார்க்குறப்போ, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக, கல்லாருக்கும் கற்றவருக்கும் களிப்பருளும் களிப்பே, மேடையில் வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். அங்க தவறுதலா இருக்கு. ஒருத்தாரும் தாழ்ந்தாரும் உயர்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும். அம்பலப்பாட்டே அருட்பாட்டு, அல்லாதார் பாட்டெல்லாம் மருட்பாட்டு. இந்த தொடர்கள்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான அடி. அதனால ராமலிங்க அடிகளார் ரொம்ப ஒரு முக்கியமான நபர். இந்த தகவலோட ராமலிங்க அடிகளார் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்றேன். இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி.